நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேதத்தின் தலைப்பு, யாரையும் காலை பிடிக்காதீங்க. நீங்கள் ஒருத்தர் காலை பிடிச்சி கெஞ்சுறதோ, ஒருத்தர் காலை பிடிச்சி ஒரு சில சலுகைக்காக கொஞ்சுகிறதோ தேவனுக்கு பிடிக்காது. சில சமயங்களில் நம்ம பார்ப்போம், அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ஊழியக்காரங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைப்பதற்கும் அவங்க காலை பிடிச்சு கெஞ்சுவாங்க. சிலர் குருக்கள் கண்ணீர்கள் நடத்தும் பள்ளியிலே வேலை கிடைக்க வேண்டும், தயவு கிடைக்க வேண்டும் என்று காலை பிடித்து கெஞ்சுவார்கள். அவ்வாறு நீங்கள் கெஞ்சக்கூடாது என்பது தேவனுடைய பிரியமாயிருக்கிறது. அப்படி கெஞ்சும் பொழுது தேவன் அதற்குண்டான தண்டனையை கொடுப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியதியை உண்டாக்கி இருக்கிறார். அது ஏற்ற காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது வேத வசனத்திற்கு கடந்து செல்லுவோம். யாக்கோபு என்று ஒரு மனிதன் இருந்தார். அவர் குழந்தையாய் பிறக்கும் பொழுது ஈசாவின் காலை பிடித்து கொண்டு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காலை பிடித்து வெளியே வந்தது மட்டுமல்லாமல் அவன் ஒரு எத்தன் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தன் என்றால் ஏமாற்றுக்காரன். அவன் என்ன செய்தான்? புத்திர சேஷ்ட சுவிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சகோதரன் பசியாய் இருக்கிறான், பசியின் கொடுமை உக்கிரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு கூடை கொடுத்து விட்டு உன் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு என்று பெற்றுக்கொள்கிறான். ஏமாற்றுகிறான். முதல் ஏமாற்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தாய் ரெபேக்கா அவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய அண்ணன் உடல் முழுவதும் ரோமங்கள் மயில்கள் உடையவனாய் இருக்கின்ற காரணத்தினாலே இவன் உடல் முழுவதும் ரோமத்தை உடுத்தி கொண்டு கண் பார்வையற்ற ஈசாக்கினிடத்திலே போய், நான் தான் வந்திருக்கிறேன், ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி அண்ணனை போன்று நடித்து அண்ணனின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுவிட்டான். சில வேளை பாருங்க, நாம கூட சிலரை ஏமாத்துவோம். அந்த ஒவ்வொரு ஏமாற்றுதலும் கடவுளின் கணக்கிலே வைக்கப்பட்டுள்ளது. இவை ஏமாத்துறதால என்ன ஆச்சுன்னா, 20 வருஷம் கஷ்டப்பட்டான். 20 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய காலம். எதற்கென்றால், தன் தாய்மாமன் வீட்டிலே, அதாவது லாமானுடைய வீட்டிலே 14 வருஷம், லேயாளுக்காக 4 வருஷம், ராகேலுக்காக 4 வருஷம், பின்பு 6 வருஷம், 20 வருஷம் அவன் தன் இடத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாயிற்று. 20 வருஷம் வேலைக்காரனாக இருந்தான். அவன் ஏமாற்றப்பட்டான். மாமா சொல்லுவார், இவன் போய் கூலி கேட்பான். முதல்ல புள்ளியாக போடுற ஆடு குட்டி போட்டால் உனக்கு மொத்தமாக எடுத்துக்கணுவார். அவர் பெரிய ஆட்டு மந்தையை வைத்து கொண்டிருந்தார். இது போய் சொல்லுவான், மாமா புள்ளி ஆடு குட்டி போட்டு வந்திருக்கு. இல்லைப்பா, புள்ளியோட கோடு போட்டு வந்தால் தான் உனக்குன்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சு விட்டார். திருப்பியும் 6-8 மாதங்கள் பொறுத்து திரும்ப வந்து, மாமா ஆடுகள் குட்டி போட்டு விட்டது என்று சொல்லுவான். இல்லை, புள்ளி கோடோட கொஞ்சம் கலரம் இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விடுவார். அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவன் ஏமாற்றப்பட்டான். இவன் ஏமாற்றினான். இவன் சகோதரனை ஏமாற்றினான். இவன் தந்தையை ஏமாற்றினான். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நம் சகோதரனையோ நம் தந்தையோ ஏமாற்றினால் நிச்சயமாக ஆண்டவர் எவ்வாறு இந்த யாக்கோபுக்கு தண்டனை கொடுத்தாரோ
அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் கூட தண்டனை கொடுப்பார். ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாய் இருந்தார். ஈசாக்கு பெரிய செல்வந்தனாய் இருந்தார். இருந்தும் பாருங்க, ஒன்றும் இல்லாதவனா ஒரு கோலை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். ஏமாற்றுவது தேவனுக்கு பிடிக்காது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், பள்ளிகளில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் யாரையும் ஏமாற்றாதீங்க. ஏமாத்தினா நீங்கள் என்ன ஏமாத்துறீங்களோ அதை தேவன் எடுத்துக்கொள்வார். இப்பொழுது வேதத்திற்கு கடந்து செல்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் என்றென்றும் பாத்திரன் அல்ல, கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். யாக்கோபு சொல்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்குல்ல. ஒரு பெரிய செல்வந்தருக்கு பிள்ளையாய் பிறந்து செல்வ செழிப்பிலே வளர்ந்தவன். அவன் தாய் சொல்லுகிறாள், உன்னுடைய சகோதரன் உன்னை கொல்ல நினைக்கிறான், நீ ஏமாற்றிய காரணத்தினால் நீ போய்விடு. எங்கே போனோம்? ஆரானுக்கு போக வேண்டும். அவர்கள் இருந்த இடம் என்ன பேருன்னா, செபாலை விட்டு விட்டு ஆரானுக்கு போ என்று சொல்லுகிறார். அதை கேட்டு ஒன்றுமே இல்லாமல், கையில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போகிறான். போகும் பொழுது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி வருது, ரொம்ப கஷ்டம் வருது, ரொம்ப கவலை வருது. அவன் எங்கே பசியிலே மாண்டு போய் விடுவானோ என்று கூட அவன் நினைத்து வேதனைப்பட்டான். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதலை எழுப்புகிறான். என்ன வேண்டுதல் என்றால், ஆண்டவரே, உடைய செவியிலே என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவரிடம் கேட்கிறான். பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் கேட்கிறான், என் தாய் என்னை அனுப்பிவிட்டார், மாமா வீட்டுக்கு போகணும். தந்தை எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, பசியின் கொடுமை என்னை வாட்டுகிறது, நான் எவ்வாறு பிழைப்பேன்? பசிக்காக அழுததாக வேதத்தில் எங்கும் நான் காணவில்லை. இவன் சொல்கிறான், ஆதியாகமம் 28:20, தேவன் என்னோடு இருந்து. ஃபஸ்ட்டு பாருங்க, அவங்ககிட்ட தேவன் இல்லை, ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்துறதுனால தேவ பிரசன்னம் அவனிடத்திலிருந்து போய்விட்டது. எனவே அவன் அழுகிறான், தேவன் என்னோடு இருந்து. முதல்ல அவனுடைய ஜெபம். இரண்டாவது, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் கானான் தேசத்தில் இருக்க அரக்கர்கள்லாம் பயங்கரமானவங்க, ரொம்ப கொடியவங்க. அந்த இடத்தை விட்டு தாண்டி போகணுன்னா இவனுக்கு தேவன் இவனை காப்பாற்ற வேண்டும். இவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரு கத்தி, ஒரு படைக்கலன் எதுவுமே கிடையாது. தனியாக போகிறான் அந்த தேசத்திற்கு. போகும் பொழுது ஃபஸ்ட்டு தேவன் சொல்கிறான், தேவனே என்னோடு இரும் ஆண்டவரே. நீங்களும் நானும் கூட எப்பொழுதும் தேவனை பார்த்து நாம் கேட்க வேண்டும், தேவனே என்னோடு இரும் ஆண்டவரே. அடுத்தவன் சொல்றான், என் வழிகளில் என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. நீங்களும் நானும் கூட இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நாள் முதல் நீங்கள் மரிக்கும் நாள் வரை ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. உங்கள் பணம் உங்களை காப்பாற்றாது, உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள், மருத்துவர்கள் கூட உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். தேவன் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். சொல்றான், ஆண்டவரே வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும். பாருங்க, பசியின் கொடுமை. ஆண்டவர் என்னோடு இருந்துக்க வேண்டும், ஆண்டவர் என்னை காப்பாற்ற வேண்டும், ஆண்டவரே எனக்கு உணவு தாங்க ஆண்டவரே. பசியின் கொடுமையினால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். அடுத்த ஜெபம், உடுக்க வஸ்திரம் எனக்கு தாழும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். எப்பேற்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. உடுக்க வஸ்திரம் வேணும் ஆண்டவரே.
அதை பார்க்கும்போது, இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் ஒரு கோலை வைத்து கொண்டிருக்கிறான். அவன் வஸ்திரம் ஆடைகள் பழைதாய் போயிற்று, அவனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று, அவனுக்கு உணவு இல்லாமல் போயிற்று. எனவே ஆண்டவரை பார்த்து கதறுகிறான், ஆண்டவரே என்னோடு இரும் ஆண்டவரே, என் வழியிலே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, எனக்கு உணவு தாரும் ஆண்டவரே, எனக்கு உடை தாரும் ஆண்டவரே என்று செபிக்கிறார். பின்பு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது என்று சொல்லுகிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்தவனை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், அவன் தகப்பன் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை விட, அவனுடைய பிதா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட அதிக ஆசீர்வாதங்கள் உடைய மனிதனாய் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரம் வரை தான் பேசப்பட்டார். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 26வது அதிகாரத்தில் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். ஆனால் இந்த யாக்கோபு 27ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆம் அதிகாரம், அதாவது அவன் மரிக்கும் வரை அவன் பேசப்படுகிறான். அவன் மரிக்கும் பொழுது அவனுக்கு 147 வயதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களிடத்திலே ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறேன். தயவு செய்து மனிதருடைய காலை பிடித்து கதறாதீர்கள். உங்களுக்கு வேண்டிய உதவி தயவுகளுக்காக மனிதனுடைய காலை பிடித்து கெஞ்சாதீர்கள். அது தேவனுக்கு பிடிக்காது. யாரையும் ஏமாத்தாதீங்க. ஏமாத்தனா தேவன் உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த பகுதியை அவர் அடிமையாக வைத்து விடுவார். பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை, நோய்க்கு அடிமை, நோக்காட்டுக்கு அடிமை, மன உளைச்சலுக்கு அடிமை என்று அடிமையாக வைத்து விடுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எவ்வாறு யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஜெபித்தானோ, ஆண்டவரே என்னோடு வாரும் ஆண்டவரே என்று ஜெபித்தானோ, அதை போன்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து தான் பாருங்களேன். யாக்கோபு எவ்வாறு, ஆண்டவரே நான் போராட்டத்தில் இருக்கிறேன், என் சத்துருவானவன் என்னை விட பலமாய் இருக்கிறான், யாக்கோபுக்கு நீர் எவ்வாறு துணையாய் இருந்தீரோ, வழியிலே அவனை காப்பாற்றினீரோ, என்னையும் காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லித்தான் பாருங்களேன். யாக்கோபு உண்ண உணவுக்கு எவ்வாறு ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாலோ, ஒருவேளை உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, யாக்கோபு மட்டும் ஆசீர்வதிச்சிங்களா ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு உணவு, உங்கள் பிள்ளைகளுக்கு உணவு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உணவு உங்கள் வீட்டில் மிகுதியாக இருக்கும். அடுத்து யாக்கோபு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நல்லா ஆட வேணும் ஆண்டவரே. பாருங்க, ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான், வேறு யார்கிட்டையுமே கேட்கல. நீங்களும் அவ்வாறு கேட்டுத்தான் பாருங்களேன். ஆண்டவரே, இந்த மக்கள் மத்தியிலே நான் தனியாக வாழ, நான் பிரகாசமாக வாழ, உம்முடைய பிள்ளையாய் வாழ எனக்கு உடைகளை தாரும் ஆண்டவரே, ஆடை ஆபரணங்களை தாரும் ஆண்டவரே என்று கேட்டுதான் பாருங்களேன். யாக்கோபு எவ்வாறு தன்னை தாழ்த்தி ஜெபித்தானோ, அவன் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவன் தகப்பனை விட, அவன் பிதாக்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அல்லவா? அதே போன்று நீங்களும் உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு, உங்கள் சாபத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய எல்லா தொல்லைகளையும் விட்டுவிட்டு இயேசுவையே கண்ணோக்கி பார்த்து, டாடி நீங்கள் தான் எனக்கு இருக்கீங்க,
நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். என் வீட்டில் உள்ள நோய் நோக்காடுகள், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், பிள்ளையின் திருமணங்கள், என் வீட்டில் உள்ள சாபங்கள், என் வீட்டில் உள்ள அந்தகார சக்தி, பொல்லாப்பு, சாத்தானின் ஏவுதல், தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள், பில்லு சூனிய கட்டுகள், ஏவல்கள், நோய் நோக்காடுகள், மந்தர்கள், மாந்தரீகங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். இதை விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வசனங்களை கேட்பீர்களே ஆனால், வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு உங்களை சமர்ப்பியுங்கள். சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள். யாக்கோபு பாருங்க, 14 வருஷம் வேலை செய்ய அவனுக்கு பணிக்கப்பட்ட பொழுது அவன் வேலை செய்தான். அவனுக்கு வருகின்ற எல்லா துன்பத்தையும் அவன் எதிர்த்தான். என்னோடு என் தேவன் இருக்கிறார், நான் எல்லா துன்பத்தையும் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி கடந்து சென்றான். நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் இழந்த அத்தனையும் அப்பா சொத்தை விட, தாத்தா சொத்தை விட அதிகமாக தேவன் கொடுத்தார். தேவன் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க போகிறார். நீங்களாம் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க. உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க. காட் பிளஸ் யூ ஆல். இந்த செய்தியை நீங்கள் மட்டும் கேட்டு வச்சுக்காதீங்க. யாக்கோபு எப்படி ஆண்டவரை எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக பேசினானோ அதே போன்று நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.